ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयउदीर्नष्टप्रायश्चपत्रषण्डं भागवत सेवया भगवती उत्तमं श्लोके भक्तिर्भक्तिर्नश्टमं करोति वाचालं पंकुं गायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानार्णवसलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद, जय श्री गुरुदेव। हरे कृष्ण. ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் ருத்ராசூரனின் தோற்றம். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி 30 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து 31வது ஸ்லோகத்தை வந்து பார்க்கலாம். இது வந்து தேவர்களுடைய பிரார்த்தனைகள் சரிங்களா. ஸோ இந்த தேவர்களுடைய பிரார்த்தனைகள் வந்து 31வது ஸ்லோகத்துல இருந்து 45வது ஸ்லோகம் வரையும் இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவு முடியுதோ அது வரையும் பார்க்கலாம். ஸோ தேவர்கள் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அதாவது முழுமுதற் கடவுளான பகவான் கிட்ட. ஏன்னா அனைத்து பலன்களையும் தரக்கூடியது யாரு அப்படின்னா பகவான் தான். யாக பலன் ஆகட்டும், தப பலன் ஆகட்டும், நம்ம பண்ணக்கூடிய பூஜை பலன் என்ன பண்ணாலும் அதற்கான பலனை தரக்கூடியது யாரு அப்படின்னா பகவான் தான். அதே போல காலமாவும் இருக்கக்கூடியவர் பகவான் தான். ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரம் சுத்தின்டே இருக்கு, காலம் மாறிண்டே இருக்கு. நம்ம இன்னும் இப்பதான் நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இருக்கும், காலேஜ் போன மாதிரி இருக்கும். அது பாட்டியும் கல்யாணம் ஆகி குழந்தைங்களே இப்ப ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போற அளவுக்கு என்ன நாமளும் இப்பதானே போன மாதிரி இருக்கு. அதுக்காட்டி நம்ம பசங்களே காலேஜ் போறாங்களா? ஏன்னா காலம் வந்து அவ்வளவு வேகமா சுத்தக்கூடியது. சோ அந்த கால சக்கரத்தை இயக்கக்கூடியவர், அதை அனைத்து சக்தி படைத்தவர் யாரு அப்படின்னா பகவான் தான். அந்த கால தத்துவமே நீங்க தான் அப்படின்னுட்டு தேவர்கள் வந்து யார சொல்றாங்க? பகவான். ஏன்னா இந்த பௌதிக லோகத்துல காலம் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனா காலம் போகாத ஒரு இடம் எது அப்படின்னா ஆன்மீக லோகம் தான். ஸோ வைகுண்டத்திலையும் கோலோகத்திலையும் காலம் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கும். அங்க வந்து காலம் வந்து சுத்தவே சுத்தாது. அதனாலதான் அங்க எப்பவுமே வந்து ஒரே ஏஜ்லயே தான் அவங்க வந்து இருப்பாங்க. வயசே ஆகாது. ஸோ அதுதான் வந்து இந்த பௌதிக லோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். முக்கியமா இந்த கால தத்துவமே யாரு அப்படின்னா நீங்க தான். அதை இயக்குறவதும் நீங்க தான். இப்படி அசுரர்களை கொல்றதுக்காக அந்த சக்கரத்தை பகவான் கையில இருக்கு இல்லையா, அந்த சக்கரம் சுதர்ஷன சக்கரம் விட்டு பக்தர்களை காப்பாத்துறதும் நீங்க தான். ஸோ உங்களுக்கு பகவானே நிறைய பெயர் இருக்கு. ஸோ அப்படியாப்பட்ட உங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள் அப்படின்னுட்டு முதல்ல வணக்கம் தெரிவிக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தான் என்ன பரம ஆளுநர். ஸோ யார் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், யார் வந்து கர்ம பூமியான இந்த பூலோகத்தில் இருக்கணும், யாரு நரகத்துக்கு போகணும், இல்ல யார நம்ம வந்து பிரம்மாவா நியமிக்கணும் அப்படின்ட்டு அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஓகேங்களா. ஸோ இப்படி மனிதன் வந்து ஆஹ் மனித பிறவி எடுக்கிறதாகட்டும், இல்ல அவன் தவறு செஞ்சு நரகலோகத்துல போகிறதாகட்டும், அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ பகவானுடைய வசிப்பிடம் எது அப்படின்னா வைகுண்ட லோகம். ஆனா பகவான் இந்த பௌதிக லோகத்தையும் சிருஷ்டி பண்ணது பகவான் தான். ஸோ உங்களுடைய செயல்களை பகவானே உங்களுடைய செயல்களை எங்களால புரிஞ்சுக்கிறது சாத்தியமே கிடையாது. ஸோ அப்படியாப்பட்ட உங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுக்கு வந்து பகவான் கிட்ட எதை கேட்கணும் அப்படின்ற அந்த ஞானம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெம்பரவரி பலனை தான். இப்ப எனக்கு தலைவலி அப்படின்னா, ஓ எனக்கு வந்து தலைவலி சரியாகணும் அப்படின்னு தான் யோசிப்போம். இப்ப ஃபீவர்னா எனக்கு ஃபீவர் சரியாகணும் அவ்வளவுதான் யோசிப்போம். அதாவது லாங் டைம் ப்ராசஸ வந்து யோசிக்கவே மாட்டோம். அது போலதான் இந்த பௌதிகத்தில் இருக்கக்கூடியவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, டெம்பரவரியா இப்பத்திக்கு என்ன தேவையோ அதை தான் கேட்டுட்டு இருக்கா. ஸோ பர்மனன்ட் சொல்யூஷன் பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஸோ பர்மனன்ட் சொல்யூஷன்னா என்ன? பகவானே நாங்க இந்த பௌதிக லோகமே எனக்கு வேண்டாம். நிச்சயமா உங்களுடைய சேவையில உங்களுடைய
ஆன்மீக லோகத்துல, கோலோகத்துல நான் நிச்சயமா உங்க கூட இருக்கணும். உங்களுக்கு சேவை செய்யணும். அப்படின்ட்டு யாராவது கேட்கறாங்களா? இல்ல. ஸோ எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மனிதர்களுக்கு எத கேட்கணும் அப்படின்ற விஷயமே தெரியறதில்ல. எப்ப பார்த்தாலும், ஓ! என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் புள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், ஆ அப்புறம் எனக்கு வீடு வாங்கணும். ஸோ இப்படிதான். அதாவது இது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேனே. இது நடந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்பேன். அப்படின்ட்டு ஒரு டெம்பரவரி பலன தான் வந்து பகவான் கிட்ட கேட்கறாங்க. ஸோ பெர்மனன்ட்டான ஒரு விஷயத்த பத்தி யோசிக்க கூட அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்பன்னா பாருங்க எவ்வளவு ஒரு அறியாமையில இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீல மத்வாச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது தேவர்கள் உலகம். அடுத்தது பித்ருக்களோட உலகம். அப்புறம் நரக உலகம். ஸோ இப்படி ஓ! அந்த லோகத்தில எப்படி இருக்கும்? இந்த லோகத்தில எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு யோசிப்பாங்க. இப்ப பித்ருக்கள் உலகம் அது எப்படி இருக்கும்? அங்க என்ன இருக்கும்? இந்திரலோகமா? இந்திரலோகத்தில எப்படி இருக்கும்? ஓ! ஐராவதத்துக்கு மேல உட்காரணுமோ? ஸோ அங்க வந்து எல்லாரும் அப்சரஸ்கள், அப்புறம் வந்து எல்லாரும் நடனம் ஆடுவாங்களோ? அங்க எப்படி இருக்கும்? அதாவது சில பேர் வந்து யோசிப்பாங்க. நான் வந்து ஒரு நாள் இந்திரனா இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல நான் ஒரு நாள் பிரம்மாவா இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது இந்த சினிமாலலாம் காட்டுறாங்கல்ல, ஒரு நாள் முதலமைச்சர் அப்படின்ட்டு. அது போல. ஒரு நாள் முதலமைச்சர், ஒரு நாள் பிரதம மந்திரி போல, ஒரு நாள் இந்திரனா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு நாள் நானு பிரம்மாவா இருந்தா எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு அப்படி மட்டும் யோசிச்சுடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். இந்திரன் ராஜசபையில அவங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய லிஸ்டே இருந்தது. அங்க வந்து இந்திரனை பார்க்கறதுக்காக யாரெல்லாம் வந்திருந்தாங்க. ஆ எல்லாரும் எப்படி ஆ வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி புகழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு. ஸோ அந்த நேரத்துல அவருடைய குரு வந்ததுனால, அவர் வந்து இவர் என்ன பண்ணல, நமஸ்காரம் பண்ணல. அதனால தான் அவர் கோச்சுண்டே போனது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி அப்படின்ற அந்த அகங்காரம் உண்டு. அதனால எக்காரணம் கொண்டு நம்ம வந்து பௌதீகமான எந்த ஒரு ஆசையும் விருப்பப்படாதீங்க. ஸோ நம்ம எப்பவுமே ஆ எப்படி இருக்கணும் அப்படின்னா, வைஷ்ணவர்கள் போல இருக்கணும். ஏன்னா கிருஷ்ண பக்தர்கள் அனைவரும் எப்படி வைஷ்ணவர்கள் போல தான் இருப்பாங்க. ஏன்னா வைஷ்ணவர்கள் எப்பவுமே பகவானுடைய லோகத்துக்கு போகணும். அவ்வளதான். ஸோ அங்க பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும். அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மாத்திரம் தான் இருக்குமே தவிர, மற்ற ஒ அதாவது பௌதிகமான இந்த லோகத்துக்கு போணும், இல்ல சத்திய லோகத்துக்கு போணும் அப்படின்ற எந்த ஒரு ஆசையும் அவங்களுக்கு கிடையாது. அடுத்தது இந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. 33வது ஸ்லோகம். அதாவது அந்த ஸ்லோகமே மொத்தமே பகவானுடைய பெயர்களை சொல்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். பரம புருஷராகிய நாராயணரே, வாசுதேவரே, ஆதி புருஷரே, மகா புருஷரே, மகானுபாவரே, மங்கள மூர்த்தியே, பரம கல்யாண ஸ்வரூபியே, பரம கருணாமூர்த்தியே, மாற்றமற்றவரே. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் மாற்றம் இருக்கு. ஆனா பகவானுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பகவான் நித்தியமா அப்படியே தான் இருப்பார். ஸோ பிரபஞ்ச தோற்றத்தின் ஆதாரமே. அப்புறம் அகில லோகத்திற்கும் ஒரே நாயகரே. அவர்தானே அனைத்துக்கும் நாயகர். சர்வேஸ்வரரே, லக்ஷ்மிபதியே, அதாவது லக்ஷ்மியின் கணவரே. பக்தி யோகத்தின் மூலம் யாருன்னா பகவான் தான். ஸோ இந்த வந்து ஆம், யாரு மத்தவங்களுக்கு இந்த கிருஷ்ண உணர்வை பரப்பக்கூடியவங்க யாரு அப்படின்னா பக்தர்கள், வைஷ்ணவர்கள், அதாவது சந்நியாசிகள். முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாரதர். ஸோ இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மத்த எல்லாருக்கும் கிருஷ்ண பக்திய வந்து ஏன்னா வைஷ்ணவர்களுடைய மெயின் பிசினஸே என்ன? பகவானை பற்றி பிரச்சாரம் பண்றது தான். அதுதான் அவங்களுடைய பிசினஸே. அத தவிர வேற என்ன பண்ண முடியும்? இல்லையா? ஸோ நாரதருடைய பிசினஸ் என்ன? பகவானை பற்றி மத்தவாளுக்கு பிரச்சாரம் பண்றது. ஸோ அததான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அவருக்கு சாபம் வந்தாலும் அவரு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இப்ப இப்படி சந்நியாசிகளுடைய அ மனசுல
பகவான் என்ன பண்றாரு, அவங்களுடைய மனசுல போய் அந்த சுத்த பக்திய கொடுக்கறதுனால அவரங்க என்ன பண்றாங்க, அது மத்தவ எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி உங்களுடைய சுரூப தோற்றம், பகவானுடைய அந்த சுரூபத்த அவங்களுடைய ஹிருதயத்துல பார்த்த உடனே அத மத்தவங்களுக்கும் என்ன பண்றாங்க, குடுக்குறாங்க. அதுதான் பக்தர்கள். ஏன்னா அது வந்து ஒரு உன்னதமான ஆனந்தம். ஏன்னா பகவானுடைய ரூபம், அந்த திவ்ய ரூபம் யாரால பார்க்க முடியும் அப்படின்னா, சுத்த பக்தர்களால மாத்திரம் தான் பார்க்க முடியும். அத அவங்களால மாத்திரம் தான் உணர முடியும். மத்தவங்களால அத வந்து உணரவே முடியாது. ஏன்னா பகவான் தானே எல்லாருடைய ஹிருதயத்துல பரமாத்மாவா இருக்கிறார். சோ அந்த பரமாத்மா தான் ஏன்னா அந்தர்யாமின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த பகவான் யாரால பார்க்க முடியும்? சுத்த பக்தரால தான் பார்க்க முடியும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, காரணோதக சாய் விஷ்ணு ஆகட்டும், கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு இப்படி பகவானுடைய வடிவங்கள் நெறைய இருக்கு. அதே போல இந்த 3 விஷ்ணு ரூபங்கள், அப்புறம் வந்து சதுர்வியூகங்கள். ஏன்னா பகவான் ஆ பகவானை சுத்தி இந்த 4 பேர் சதுர்வியூகங்கள் எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. அதாவது வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர். ஸோ அந்த பகவானை சுற்றி இந்த சதுர்யுகங்கள் எப்பவுமே பகவானை சுத்தி இருந்துட்டே இருப்பாங்க. ஓம் நமோ பகவதே துப்யம் வாசுதேவாய தீமஹி பிரத்யும்ன அனிருத்தாய நமக சங்கர்ஷனாய ச. ஸோ அப்படி பகவானை சுற்றி இந்த சதுர்யுகங்கள் எப்படி அப்படியாப்பட்ட அந்த பகவானை நாம நினைச்சோம் அப்படின்னா அந்த கிருஷ்ண உணர்வு, அந்த உணர்வு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி பகவானை கண்ணை மூடி நம்ம ஹிருதயத்துல நினைக்கும் போது பக்தர்களுடைய ஹிருதயத்துல கண்டிப்பா பகவான் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் தரிசனம் கொடுப்பாரு. ஓகேங்களா? அப்படியாப்பட்ட பகவானை வந்து எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குதான் அவரை வந்து துறவ போத அப்படின்னு சொல்லப்படும். துறவ போத அப்படின்னா புரிந்து கொள்ள ரொம்ப கடினம். புரிந்து கொள்ளவே முடியாது. அதை புரிந்து கொள்றதும் ரொம்ப கொஞ்சம் கடினமான விஷயம் தான். ஓகேங்களா? சோ அதுதான் என்ன அப்படின்னா அசரீர. அசரீரன்னா நம்மளுக்கெல்லாம் சரீரம் இருக்கு. பகவானுக்கு அசரீர. பகவானுக்கு பௌதிகமான உடம்பு கிடையாது. நமக்கு மட்டும்தான் பௌதிகமான சரீரம். பகவான் அசரீர. பௌதிகமான உடம்பு கிடையாது. அடுத்தது அசரணக. வேற எந்த ஆதாரமும் அவருக்கு சார்ந்து இருக்கிறது இல்ல. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து மத்தவாள சார்ந்து இருக்கோம். நம்மளுக்கு ஆதாரம் இருக்கு. நமக்கு வந்து தாய், தந்தை, தாத்தா, பாட்டி. சோ அப்படி வழி வழியா நம்ம வந்தவங்க. அதே போல நம்ம வந்து யாரையும் சார்ந்து இல்லாம தனியாவும் இருக்க முடியாது. மத்தவாள சார்ந்து தான் நம்மளால வாழ முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து அனவேஷித. சோ அனைவரையும் காக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஆனா அவரை காப்பாத்தக்கூடியவங்க யாரும் கிடையாது. புரியுதுங்களா? அவரை வேற யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. மத்தவ வந்து பகவானை காப்பாத்தணுன்ற நிர்பந்தம் எதுவும் கிடையாது. ஆனா நாம பகவானுக்காக காத்துட்டே இருக்கணும். மத்தவங்களுக்காக காத்துட்டு இருக்கணும். எல்லாத்துக்கும் காத்துட்டு இருக்கக்கூடிய தன்மைதான் பௌதிகமான மனிதர்களுக்கு. அடுத்தது அவிக்கிரிய மானேன. சோ அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதாவது பகவான் வந்து சிருஷ்டி பண்றது. இந்த உலகத்திலிருந்து சிருஷ்டி பண்றது. அப்புறம் வந்து காக்கிறது. ஸ்திதி, லயம், திரும்ப அழிக்கிறது. இது அனைத்தையும் பகவானே பண்ணிட்டே இருக்காரு. எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அவர் வந்து அப்படியே கன்டினியூஸா அதை வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்மெல்லாம் பௌதிக குணங்களோட பந்தப்பட்டு இருக்கோம். ஆனா பகவானுக்கு அப்படி பௌதீகமான எந்த ஒரு குணங்களும் கிடையவே கிடையாது. அடுத்தது அகுண. ஏன்னா நாம் வந்து பௌதீகத்துல இருக்கிறதுனால பௌதீக அந்த 3 சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணங்களால பின்னப்பட்டிருக்கோம். அதுல இருந்து நம்ம விடுபட்டு இல்ல.
இது அனைத்து இந்த மொத்த பௌதீக உலகத்தையும் சிருஷ்டி பண்ணது பகவான் தான். ஆனால் எந்த ஒரு பௌதீக குணங்களும் இல்லாதவர், இந்த பௌதீக குணங்களுக்கு மேலானவர் யாரு அப்படின்னா பகவான் தான். அதுக்குதான் பகவானுக்கு அகுணக அப்படின்ட்டு பெயர். ஓகேங்களா? சோ இப்படி பகவான் வந்து அவ்வளவு சிரேஷ்டமானவர் அப்படின்னுட்டு யார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது? தேவர்கள் வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பகவான் தான் அனைத்துக்கும் மூலம். அவர்தான் அனைத்து லோகத்தையும் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதேதான் நீங்க பிரம்ம சம்ஹிதையில பாத்தீங்க அப்படின்னா, கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூதக. சோ இந்த கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, கோலோக பிருந்தாவனத்துல இருக்கக்கூடியவர் பகவான். கிருஷ்ணர் நித்தியமா அங்க இருக்கிறாரு. ஏன்னா பகவான் கிருஷ்ணருடைய சொந்த வாசஸ்தலம் எது அப்படின்னா கோலோக பிருந்தாவனம். சோ பகவான் அங்கேயும் இருக்கார். அதே சமயத்துல அவருடைய வசிப்பிடத்திலையும் இருக்கிறார். அதுக்கப்புறம் வைகுண்ட லோகத்திலையும் இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பௌதிக உலகத்திலையும் இருக்கிறார். அதே போல எல்லாருடைய ஹிருதயத்துல பரமாத்மாவும் இருக்கிறார். சோ இப்படி பகவான் வந்து எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். இப்ப அவங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுக்கு கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கான விடைகள் வந்து அதுக்கப்புறம் பகவான் சொல்வார். இப்ப வந்து முதல்ல நம்ம கேள்விகள் பார்த்தோம்னா, எங்களுடைய கேள்விகள் பின்வருமாறு. சோ எங்களுக்கு கேள்விகள் இருக்கு. அது என்ன கேள்விகள் அப்படின்ட்டு கேளுங்க அப்படின்ட்டு இப்ப அந்த கேள்விகள் சொல்றாங்க. சாதாரணமா பந்தப்பட்ட ஆத்மா பௌதிக சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கு. செயல் புலன்கள் அனைத்தையும் அடையாது. பட் பகவானே நீங்க வந்து இந்த பௌதிகத்துல நீங்க தான் சிருஷ்டி பண்ணீங்க. இந்த ஒரு சாதாரண மனிதனை போல பௌதீக குணங்கள் இல்லன்னா இந்த ஜட உலகத்துல நீங்க வாழறீங்களா? நீங்க வந்து காலம், கருமம் இந்த ஆதிக்கத்துல கீழ நீங்க வந்து அதாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மற்றும் தீய பலன்கள். அதாவது நம்ம நல்ல செயல்கள் செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும். தீய செயல் செஞ்சா தீய பலன் கிடைக்கும் இல்லையா? அப்படி உங்களுக்கு இந்த நல்ல மற்றும் தீய பலன்கள நீங்க அனுபவிக்கிறீங்களா? அப்படின்னு அதாவது தேவர்கள் வந்து பகவானை பார்த்து கேள்விகள் கேட்கிறாங்க. சோ நீங்க வந்து தன்னிறைவு பெற்றவர் தான். ஆனாலும் எல்லா பௌதீக ஆசைகளும் விடுபட்டு ஆன்மீக சக்தியோடு இருக்கக்கூடியவங்க. ஆனா பாரபட்சமின்றி ஒரு சாட்சியா மாத்திரம் தான் நீங்க இருக்கீங்களா? ஏன்னா இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மத்தவாளுக்கு தெரியாம நம்ம வந்து தவறு செய்யலாம். அப்படி தவறு செய்யும்போது, "ஓ! நாம பண்ண தவற யாரும் பார்க்கல." அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா, நம்ம தவறு செய்ய நினைக்கிற அந்த இடத்திலே, அந்த நினைப்பு உருவாகுற அந்த இடமான நம்முடைய மனசிலேயே பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ அவர் வந்து சாட்சியா இருக்கார். சாட்சி பூதமா இருந்து யார் யார் என்னென்ன தவறு செஞ்சுட்டு இருக்காளோ, அதெல்லாம் பகவான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கார். சோ நிஜமாக உங்களுடைய உண்மையான நிலையை பற்றி எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. அதனால தயவு செஞ்சு நீங்க தான் இத வந்து சொல்லணும். அப்படின்னுட்டு யாரு? தேவர்கள் வந்து கேட்கறாங்க. சோ பகவான் வந்து பகவத்கீதையில என்ன சொல்றாரு அப்படின்னா, பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதாம். சோ பகவான் வந்து எப்ப வரார் அப்படின்னா, எப்ப தன்னுடைய லோகத்திலிருந்து இறங்கி இந்த பௌதிக லோகத்துக்கு வரார் அப்படின்னா, பக்தர்களை காப்பாத்துறதுக்காக, அசுரர்களை அழிப்பதற்காக. முக்கியமா பக்தர்களை காப்பாத்துறதுக்காக முக்கியமா பகவான் வந்து வராரு. இல்லையா? அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னா, அங்க இருந்தே ஆயுதம் விடலாம். இல்ல வேற யாராவது அனுப்பி விடலாம். பட் பக்தர்களை காப்பாத்துறதுக்காக பகவான் வந்து வரார். சோ இதற்கான ஒரு சின்ன அ உதாரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? முக்கியமா முகலாய ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. நம்மளுடைய பாரத தேசத்துல. அப்போ ஒரு முகலாய ராஜா வந்து அவருடைய மந்திரியா இருக்கக்கூடிய ஒரு பிராமண பண்டிதர்கிட்ட கேட்கிறார்.
உங்க பகவான் வந்து பகவானுடைய லோகத்துல நித்தியமா இருக்கார். அவருக்கு நெறைய சேவகர்கள் இருக்காங்கன்னு சொல்றார். பட் இங்க வந்து அவரு எதுக்காக அவதாரம் எடுக்கணும்? அங்கிருந்து அவருடைய சேவகர்களையே அனுப்பலாம் இல்லையா? ஏன் பகவானே ஓடி வந்து காப்பாத்துறாரு? அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. உடனே அந்த பிராமண பண்டிதர் வந்து, ஓகே. இதுக்கான விடைய நான் அப்புறம் சொல்றேன். அப்படின்ட்டு அவர் வந்து போயிட்டாரு. ஆனா, அந்த முகலாய ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பப்பா! நம்ம கேள்வி கேட்டதுல அவரு திகைச்சு போயிட்டாரு. ஆன்ஸரே சொல்ல முடியல அப்படின்னு அவர் நெனச்சுட்டாரு. ஆனா இத வாயால சொன்னாலாம் மத்தவங்களுக்கு புரியாது. அத அப்படியே செயல்படுத்தி காட்டுனோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? மனசுல வந்து நல்லா நிலையா பதிஞ்சிடும் அப்படின்ட்டு தான் அவர் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணாரு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ஈவினிங் டைம்ல அவங்க வந்து போட்ல போயின்ட்டுருக்காரு. ராஜா, பக்கத்துல ராணி, அப்புறம் வந்து அவங்களுடைய அ மகன், அ பேர பசங்க எல்லாரோட அப்புறம் வந்து நெறைய மந்திரிகள், அப்புறம் வந்து சேனாதிபதி, நெறைய பாதுகாப்பாளர்கள், அ சேவகர்கள் எல்லாரோடயும் வந்து அந்த போட்ல வந்து போயின்ட்டுருக்காரு. அப்படி போயின்னு இருக்கும்போது, அந்த ராஜாவுடைய பேரன் 5 வயசு குழந்தை. உடனே இந்த பண்டிதர் வந்து அப்படியே கண்ணு காட்டுறாரு. அந்த குழந்தை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. டபக்குன்னு தண்ணீல தவறி விழுந்த மாரி அந்த குழந்தை விழுந்துருச்சு. உடனே அங்க வந்து ராஜா என்ன பண்றாருன்னா, உடனே யார வந்து அங்கிருந்த சேவகர்களையோ, இல்ல மந்திரியோ, சேனாதிபதி யார் நீங்க போய் என் பேரன காப்பாத்துங்கன்னு சொல்ல. இவரே எகிறி குதிச்சு முதல்ல தண்ணீலருந்து குழந்தைய தூக்குறாரு. ஆக்சுவலி எல்லாரும் குதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தைய தூக்கியாச்சு. அப்ப வந்து இந்த பண்டிதர் கேட்கிறாரு. ராஜா, இங்க வந்து உங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய இவ்ளோ சேவகர்கள் இருக்காங்க, இவ்ளோ மந்திரிகள், சேனாதிபதிலாம் இருக்கும்போது, நீங்க எதுக்காக குதிச்சீங்க? அது என்னுடைய பேரன் அப்படின்றாரு. ஓ! இப்ப புரியுதா? காலையில நீங்க கேட்டீங்கல்ல கொஸ்டின் அதுக்கு இதான் ஆன்ஸரு அப்படின்னு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, தன்னுடைய பக்தனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, பகவான் வந்து தன்னுடைய சேவகர்களையோ, இல்ல மத்தவாளையோ எல்லாம் அனுப்ப மாட்டார். பகவானே ஓடி வந்துருவார். மத்தவங்கள அனுப்புனா அது வேற. அது இல்ல. உண்மையான பாசம்னா என்ன? என்னுடைய பக்தன் நான் போய் காப்பாத்தணும்னு பகவான் என்ன பண்ணாரு? ஓடி ஓடி வருவாராம். இதுதான். தன்னுடைய பக்தருக்காக பகவானே ஓடோடி வருவார். மத்தவங்களெல்லாம் அனுப்பணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அழிக்கிறதுக்கு வேணா வேற யாரையாவது அனுப்பிடலாம். காக்கறதுக்கு பகவான் தான் ஓடி வருவாரு அப்படின்னுட்டு அவர் வந்து விளக்கம் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதே போல பரம புருஷரே, இன்னும் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்குன்னு அப்படின்ட்டு நம்ம வந்து பிரார்த்தனைகள் பார்க்கலாம். என்னாச்சு? ஏதாவது கேட்கலையா? இல்ல ரெக்கார்டிங் பண்ணலையா? என்ன மெசேஜ்ன்னு தெரியலையே! ஒரு ஓகே. இப்படி பகவான் வந்து எல்லா முரண்பாடுகள் ஏன்னா இந்த லோகத்துல எவ்வளவோ முரண்பாடுகள் இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே சமரசப்படுத்தக்கூடியது யாரு அப்படின்னா பகவான் தான். இது என்ன ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கேன்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா கிருஷ்ணர் வருவாரு. அதுல இருந்து ரொம்ப சுலபமா ஒரு வழிய சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க மகாபாரதத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கஷ்டமான சிச்சுவேஷன் வந்து வரும். ஏன்னா திரௌபதிக்கு அப்படிதான். நெறைய வாட்டி திரௌபதிக்கு வந்து கஷ்டம் வந்திருக்கு. அந்த ஒவ்வொரு டைம்லயும் கிருஷ்ணர் வந்து காப்பாத்துனாரு. ஏன்னா இவங்க வந்து காட்டுல இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, துர்வாசர் வந்து தன்னுடைய 10,000 சீடர்களோட வந்திருந்தாரு. அங்க அங்க வர்றதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, துரியோதனன் தான். துரியோதனன பார்க்கறதுக்காக துர்வாசர், அப்புறம் அந்த 10,000 சீடர்களோட போவாங்க. ஏன்னா அங்க அவங்க ராஜா அதனால இத்தன பேருக்கு உணவு குடுக்குறதுக்காகட்டும், அவங்கள வந்து அவங்களுக்கு சேவை பண்றதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் துர்வாசர் வந்து, "உனக்கு என்ன வரம் வேணும்னு?" கேட்பாரு. நாமெல்லாம் இருந்தா என்ன கேட்போம்? நாமெல்லாம் பகவானை பற்றி தான் ஏதாவது ஒரு விஷயத்த தான் கேட்டுருப்போம். ஆனா துரியோதனன் என்ன அ வரம் கேட்டான் தெரியுங்களா? ஒண்ணும் இல்ல, மத்தியானத்துக்கு மேல ஏன்னா மத்தியானம் வரையும் தான் எல்லாரும் ரிஷிகள் எல்லாம் வருவா. சன்னியாசி யார் வந்தாலும் வந்து திரௌபதி வந்து அவங்ககிட்ட அந்த அக்ஷய பாத்திரம் இருந்து அத வச்சுட்டு எல்லாருக்கும் உணவு பரிமாறுவாங்க.
ஸோ மத்தியானத்துக்கு மேல எல்லாருக்கும் உணவு பரிமாறினதுக்கு அப்புறம் பாண்டவர்களுக்கு உணவு பரிமாறிட்டு கடைசியா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து கழுவி கவுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மறுநாள் தான் திரும்ப அந்த அக்ஷய பாத்திரத்துல வந்து உணவு வந்து வரும். மத்தியானத்துக்கு மேல யாரும் உணவு வாங்க வர்றதில்ல. மத்தியானத்துக்கு மேலுமே ஆக்சுவலா ஆஃப்டர் 3:00 யாரும் வந்து சாப்பிடுறதுக்கு வரமாட்டாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, துர்வாசரான நீங்களும் உங்களுடைய 10,000 சீடர்களையும் அழைச்சுண்டு எங்க போகணும்? காட்டுக்கு போகணும். அங்க போயி அதுவும் ஆஃப்டர் 3:00 அதாவது திரௌபதி பாத்திரத்த கழுவி கவுத்ததுக்கு அப்புறம் நீங்க போகணும். அதுதான் என்னுடைய நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய வரம் அப்படின்னு. பாருங்க எவ்வளோ ஒரு நல்ல குணம் இல்ல? ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, துர்வாசருக்கு ஐயோ! என்ன பண்றது பாரு, என்ன வரம் கேட்டாலும் குடுக்குறதுக்கு நான் ரெடி. ஆனா இவன் கேட்ட வரத்த பாரு அப்படின்னு நெனச்சுண்டு, ஆனாலும் வரம் கேட்டாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த கூட ஆஃப்டர் 3:00 அவங்க வந்து போறாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க எல்லாரும் எல்லா ரிஷிகள், மகரிஷிகள், அங்க வர சன்னியாசிகள் எல்லாருக்கும் உணவு பரிமாறிட்டு, பாண்டவர்களுக்கு உணவு பரிமாறிட்டு, கடைசியா திரௌபதியும் சாப்பிட்டு அந்த பாத்திரத்த வந்து கழுவி கவுத்து விடுவாங்க. ஸோ அந்த நேரத்துல தான் யார் வராங்க அப்படின்னா, துர்வாசர் 10,000 சீடர்களோட வர்றாரு. ஏன்னா அக்ஷய பாத்திரம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. 10,000 பேர் என்ன 1,00,000 பேருக்கு கூட உணவு குடுக்கறதுக்கு ரெடி. ஆனா இப்ப அக்ஷய பாத்திரம் கழுவி கவுத்தாச்சு அப்படின்னா, இப்ப அந்த 10,000 பேருக்கு எங்கேருந்து உணவு குடுக்குறது? அதுவும் காட்டுல இருந்து இல்லையா? ஸோ அதனால பாண்டவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிடும். ஆனா யுதிஷ்டருக்கு எப்பவுமே எதுக்குமே கஷ்டமே இல்ல. எல்லாத்தையும் கொண்டாடி சமாளிச்சுக்குவா அவ்வளவுதான். ஸோ பாண்டவர்கள் அ எல்லாரும் என்ன பண்றதுன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே சரி நாங்க போய் குளிச்சுட்டு வர்றோம். நீங்க சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு அவங்க குளிக்கிறதுக்கு போயாச்சு. போய் அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போதே இங்க திரௌபதிக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. 10,000 பேரும் நம்ம வீட்ல நம்மலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 பேர் வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும். இப்ப 10,000 பேர் வந்து எப்படி அந்த அம்மா சமாளிப்பாங்க? உடனே கிருஷ்ணர நினைக்கிறேன். கிருஷ்ணா நீங்க தான் என்ன காப்பாத்தணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வாங்க அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் வருவார். அப்படியே வேர்க்க விறுவிறுக்கா அப்படியே ஸ்பீட் ஸ்பீடா நடந்து வந்து, "ஓ திரௌபதி எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு" அவர் அங்க துவாரகையிலிருந்து நடந்து வந்து அவன பார்க்கறதுக்காக, "எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு" அப்படின்னு. இந்த அம்மா அழறாங்க. "கிருஷ்ணா நீங்க இதுக்கு மேல என்ன சோதிக்காதீங்க. நான் ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னு உங்கள கூப்பிட்டா, நீங்க என்ன இப்படி வந்து கொஸ்டின் கேட்கறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்ட்டு" கிருஷ்ணருடைய கால பிடிச்சுக்கோங்க. உடனே கிருஷ்ணர், "சரி, சரி அழாத" அப்படின்னுட்டு, "சரி நீ அந்த அக்ஷய பாத்திரம் இல்ல நான் அத கழுவி கவுத்துட்டேனே" அப்படின்னு சொன்னான். "பரவால்ல எடுத்துன்னு வா" அப்படின்னு. அந்த எடுத்துன்னு வந்து அதில பார்த்தா, ஒரு பருக்க ரைஸ் இருக்கும். அதனால சரியா கழுவி இருக்க மாட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ அதில ஒரு பருக்க அரிசியும் அதாவது சாதம் இருக்கும். ஒரு சின்ன கீரை துண்டு இருக்கும். ஓகே. அதில பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி ஓகே பாதி வந்து எனக்கும், மற்ற பாதி அ சாதம் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏன்னா ஸோ பகவான் அ என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன்னா பகவான் தான் அனைவருக்குள்ளயும் பரமாத்மா இருக்கிறார். ஆனா அனைத்து ஜீவராசிகளுக்கும் போகட்டும்ன்ட்டு பகவான் வந்து சாப்பிட்டாச்சு. கிருஷ்ணார்ப்பணம். ஓகே முடிஞ்சாச்சு. கிருஷ்ணருக்கே அர்ப்பணம் பண்ணியாச்சு இப்ப. அந்த அம்மா. அப்புறம் என்னாச்சு? ஸோ அனைத்து ஜீவராசிகளும் இப்ப ஏன்னா இப்ப அவங்க நதியில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ எல்லாருக்கும் அப்படியே கழுத்து வர ஃபுல்லா எல்லாருக்கும் ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப நம்ம குளிச்சுட்டு அங்க போகவே முடியாது. எல்லாருக்கும் அவ்ளோ ஃபுல்லா சாப்பிட்ட மாரி இருக்கு. அங்க குளிச்சுட்டு இருக்கவங்களுக்கு. ஐயோ! இப்ப நம்ம அங்க போய் ஏன்னா பாண்டவர்கள் நம்ம வரேன்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம வரல அப்டின்னா, பீமனுக்கெல்லாம் கோவம் வந்துடுமே! வராம போனா அத தப்பா நெனச்சுக்குவாங்களேன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கருந்து அப்படியே ஓடியாச்சு. ஒருத்தர் கூட இங்க வாபஸ் வரவே இல்ல. சொல்லி அனுப்பிச்சு, இல்ல அ துர்வாசருக்கு வேற இன்னும் வேலை இருக்கு. அதனால அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயாச்சு. இங்க வரல, வேண்டாம், சந்தோஷம். இன்னொரு வாட்டி எப்பயாவது வருவோம்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போயாச்சு. ஸோ ஆக்சுவலா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு 10 பேர் வந்தாலும் நம்மளால டக்குன்னு சமாளிக்க முடியாது. இவங்க 10,000 பேர் வந்தாலும், அதுவும் அந்த டைம்ல அவங்களால அதுவும் காட்டுல இருக்கும்போது எப்படி சமாளிக்கிறது? ஸோ எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகவான் வந்து ரொம்ப ஈஸியா அந்த இடத்துக்கு
நம்மளுக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனா பகவான் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஈஸியா அத வந்து சால்வ் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதுபோல பகவானே உங்களுக்கு வந்து எல்லையற்ற குணங்கள் இருக்கு. எல்லா குணங்களும் ஆன்மீக குணங்கள். நம்மள போல குணங்கள்லாம் கிடையாது. எல்லையற்ற ஆன்மீக குணங்கள் இருக்கு. ஆன்மீக குணங்களின் பிறப்பிடமே பகவானே நீங்க தான். பரம ஆளுநரும் பகவானே நீங்க தான். எல்லையற்ற உங்களுடைய மகிமைகள், பகவானுடைய அந்த குணங்களோட மகிமை வந்து எண்ணில் அடங்காதது. ஏன்னா நாங்கல்லாம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் சுவாமி. இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களால கற்பனை கூட எட்டாது. உங்களுடைய குணங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா எங்களால நம்மளுக்கு வந்து ஒரு அ 1000, 10,000, 1,00,000, கோடி, ஆ 100,00,00,000, 1000,00,00,000 அதுக்கு மேலலாம் நம்மளுக்கு கணக்கு போட கூட தெரியாது. ஆனா பகவானுடைய குணங்கள் வந்து எண்ணில் அடங்காதது. அதுக்கு மேல நம்மளால கற்பனை பண்ண முடியாது. அதுக்கு மேல நமக்கு அவ்வளவு கணக்கே வராது. அதுதான் இங்க வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்களுடைய கற்பனை கூட எட்டாது. அவ்ளோ மகிமைகள் வாய்ந்தவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிசேஷன் 1000 நாக்கு வச்சுருக்கார். 1000 நாக்குல பகவானுடைய நாமத்த வந்து சொல்லிட்டே இருக்காரு. பகவானுடைய பெருமைகள வந்து பாடிட்டே இருக்காரு. இதுவரையும் இன்னும் முடியவே இல்ல. ஒவ்வொரு வாயாலும் ஒவ்வொரு லீலைகள சொல்லிட்டு இருக்கார் பகவானுடைய லீலைகள். அது வந்து இன்னும் முடியவே இல்ல. அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. அப்படி பார்த்துக்கோங்க. அவ்ளோ பகவானுடைய லீலைகள் இருக்கு. அவ்ளோ மகிமைகள் வாய்ந்தவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஆனா இந்த நவீன காலம், இந்த நவீனமாக இருக்கிற இந்த உலகத்துல இந்த சமயவாதிகள் உண்மையில அவங்களுக்கு எது சரி, எது தப்புன்னு ஒண்ணுமே தெரியாது. அவங்க எல்லாமே என்ன அறியாமையில இருக்காங்க. ஆனா அவங்களுடைய விவாதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, எப்பொழுதுமே தவறா தான் இருக்கு. அவங்களுடைய கருத்துக்களும் எப்படி இருக்கு? நிச்சயமற்றதா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி பூரணமா எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஏதோ சும்மா கொஞ்சோண்டு தெரியும். அத வச்சே வந்து நாஸ்திகர்கள் ஒரு பக்கம் பேசுறது, ஆ மத்தவா ஒரு மாரி பேசுறது, இப்படி வந்து ஆட்சியில இருக்கிற ஒரு மாரி பேசுறது, இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பூரணமா பகவானே உங்கள பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அனைத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய பகவானே நீங்க தான். ஆனா அவங்களுடைய மனசுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, தவறான முடிவுகள், அந்த தவறான சாஸ்திர விளக்கங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்பயே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சனாதன தர்மத்த பத்தி ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருந்தது. இல்லையா? ஏன்னா அத பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாமயே அத பத்தி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதெல்லாம் என்ன அறியாமையில இருக்கக்கூடிய முட்டாள்கள் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க இத பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. அததான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தவறான முடிவுகள தான் எடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மையான கோட்பாடுகள், உண்மையான விஷயங்கள பத்தி தெரியவே தெரியாது. அவங்க வெறும் வாய்க்கு வந்தபடி என்ன பண்றாங்க, பௌதிகமான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா யாராலயுமே பகவான உங்களை பத்தி பேசவோ, உங்கள பத்தி தெரிஞ்சுக்கவோ யாராலும் முடியாது. ஏன்னா நீங்க என்ன அவ்வளவு பெரியவர். மத்தவங்க சொல்றது போல இரண்டற்ற ஒருவர் நீங்க. மத்தவங்க சொல்றது போல பகவான் இதுவா, அதுவா, அப்படியா, இப்படியா அப்படிலாம் கிடையாது. பகவான் வந்து எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. எந்த ஒரு இருவையும் கிடையாது. பகவான் வந்து சிரேஷ்டமானவர், புனிதமானவர். சர்வ சக்திக்கும் ஆதாரம் அவர்தான். அனைத்து காரணங்களுக்கும் காரணம் அவர்தான். பகவான் வந்து ஆக்கவும் அதாவது பகவானால எத வேணாலும் பண்ண முடியும். பகவானால இந்த லோகத்த ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அனைத்து சக்திகள் பூரணமா இருக்கக்கூடியவர். அனைத்தின் மூலாதாரம் அவர்தான். அப்படியாப்பட்ட அவரை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன ஞானம் இருக்கு? சொல்லுங்க. அனைத்து சக்தியையும் கொண்டவர் யாரு? பகவான். அவர பத்தி ஒரு கடுகளவு என்ன முடியும்? தூசி அளவு கூட இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க? என்னவோ எல்லாம் தெரிஞ்ச போல பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அவ்வளவு ஒரு அறியாமையில் இருக்கக்கூடியவங்க.
ஏன்னா பகவான் எப்படி அப்படின்னா பூரண அறிவு, பூரண ஆற்றல், பூரண பலம், பூரண ஐஸ்வர்யம், பூரண செல்வாக்கு அனைத்தும் பூரணமாக கொண்டவர் பகவான். சோ நாம கொடுத்தத பகவான் வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பகவான் வந்து எப்பவுமே பூரணமானவர், ஆத்மாராமர். அவர் வந்து எப்பவுமே சந்தோஷமா, நிரந்தரமா, ஆனந்தமா இருக்கக்கூடியவர். இதை பற்றி இந்த பௌதிகவாதிகளுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு எல்லாம் எதையும் தெரியவே தெரியாது. ஓகே, ஸோ இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதோ சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.